வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பிரியா ஆலால் சுந்தரம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக பயணிக்க முற்பட்ட 7 பேர் கல்முனையில் கைது. கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் இன்று காலை பலத்த மழை. வரவு செலவு திட்டத்தில் நிதி குறைப்பு தொடர்பாக இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியதன் அவசியம் அமெரிக்க ஜனாதிபதியால் வலியுறுத்தல். இவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக பயணிக்கவிருந்த 7 பேர் கல்முனையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் முல்லைத்தீவிலிருந்து கல்முனைக்கு வருகை தந்த போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க உள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பஸ் வண்டியொன்று கல்முனைக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இத்தாலிக்கான இலங்கை தூதுவர் அசித்த பெரேரா நாட்டிற்கு மீள அழைக்கப்பட்டுள்ளார். கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றாத காரணத்தினால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார பிரதியமைச்சர் நியோமல் பெரேரா குறிப்பிட்டார். அந்த பதவி வெற்றிடத்துக்கு விரைவில் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் கூறினார். கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் இன்று காலை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களின் பல பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையகத்தில் இன்று சீரான வானிலை நிலவும் எனவும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடைக்கிடை சிறிதளவிலான மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக ஏற்பட்ட சூழல் மாற்றங்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபை தீர்மானித்துள்ளது. பல்வேறு நிறுவனங்களின் பங்களிப்புடன் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க தெரிவிக்கின்றார். இந்த ஆய்வுகளின் பின்னர் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட சூழல் மாற்றங்கள் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளதாக அதன் தலைவர் குறிப்பிட்டார். பல்வேறு பகுதிகளில் பெய்த வேறுபட்ட நிறங்களிலான மழை, அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட நில அதிர்வுகள் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவு போன்ற விடயங்கள் தொடர்பில் ஆய்வுகளை நடத்தவுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த விடயங்களை நாட்டில் உள்ள சூழலியலாளர்கள், சூழல் நிபுணர்களின் அவதானத்திற்கு கொண்டு சென்று ஆய்வு நடவடிக்கைகளுக்கு அவர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். சூழல் மாற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்வதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அதன் தலைவர் விமல் ரூபசிங்க மேலும் தெரிவித்தார். ரத்னபுரி மாவட்டத்தில் இதுவரையில் 11 பேர் மூளைக்காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக சபரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இதனைத் தவிர ரத்னபுரி மாவட்டத்தில் மூளைக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 11 பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்திலும் 3 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தில் 9 மாத குழந்தை முதல் 10 வயதான சிறார்கள் வரையில் மூளைக்காய்ச்சலுக்கான தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக சபரகமுவ மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்களுக்கான கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகளை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து.
இலங்கையின் அழகிய இயற்கை எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இத்துடன் நமது காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது மத்தியால செய்திகளை 10:25க்கும் நமது மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.